ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். நேச்சுரல் ஸ்டைல் தான் கேட்பாங்க. அன்னைக்கு அந்த ஒரு ஆல்பம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஐஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணணும், போல்டாக இருக்கணும், அதனால தான் நான் கேட்டேன் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்ரேயா தான் ஃபஸ்ட் கேட்டிருந்தாங்க. சைத்து அன்னைக்கு நைட் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலையில் வந்துருங்கக்கா அப்படின்னாங்க. ஸ்ரேயாவுக்கு கேட்டிருக்காங்க சைத்து அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்குமே அன்றைக்கி அவங்க அம்மா காலையிலே பிசிபலாபாத் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல ஃபன்னாக போச்சு அன்றைக்கி. ரைடுங்கும்போது அவங்களோட ஸ்பெஷல் டே அது. ஸோ எந்த ஒரு விதத்துலையுமே அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துடக்கூடாது, ஒரு டென்ஷன் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆரியன் அண்ட் ஷபானாவோட மேக் ஓவர் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் நாங்கள் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் கூட பார்த்தோம். கரண்ட் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஆமாம், அவங்க ஒரு கேரளா பிரைட் மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10:30 11க்கு ஜுவல்லெல்லாம் சூஸ் பண்ணோம். காலையில் ஒரு 2:30 3 நினைக்கிறேன் ஷபானாக்கு ஃபோன் அடிக்கிறேன். செம்ம மழை. என்னோட கீழெல்லாம் கார்லாம் ஆல்மோஸ்ட் பாதி மூழ்கிடுச்சு, அந்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு பேஸ்மெண்ட்லலாம். நான் கேட்குறேன், ஷபானா தப்பாக எடுத்துக்காதீங்க, கல்யாணம் இன்னைக்கு நடக்குதா? இஷ்யூக்கு பண்ணும்போதே பிளான் பண்ணிட்டோம். ஜுவல்லரிலாம் செலக்ட் பண்ணும்போது அவங்க லெஹெங்காலாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. ஒரு பாலிவுட் ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். பாலிவுட்லேயே கொஞ்சம் ஹை ஃபேஷன் கலந்த மாதிரி ஒரு பிரசிலியன் ஸ்டைல் மாதிரி தான் அவங்களோட ஐ மேக்கப் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ தான் அது ட்ரெண்டிங் லைட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராதாரவி சார் ஒரே வார்த்தை, எடுத்துகிட்டு போகிற ப்ரஷ்ஷு கிட்ட அவர் சொன்னார், என்ன நான் பார்க்காத மேக்கப் ஆர்டிஸ்டா, எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், நீ என்ன போட்டுற போகிற சின்ன பசங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பித்தார். அப்போவே ஆஃப் பண்ண எல்லாருமே ஸ்க்ராட்சில் இருந்து தான் மேலே வரும். யாருமே எடுத்த உடனே கூரைக்கு மேலே போய் உட்காரவே முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஹோல் ஸ்டைலிங் கொடுத்து ஃபுல் மேக்கப் நம்ம முடிச்சுட்டு வரோம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதே லுக்கு எதுவுமே மாறலை, அதே பிக்சரை போட்டுட்டு இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பேரை நீங்கள் போடும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள்.
இல்லை இந்த நெயில் பாலிஷை காணுங்கிறாங்க, லிப்ஸ்டிக்கை காணுங்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் தயவு ஆனால் அந்த மேக்கப் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். பிகாஸ் என்னால் வந்து நான் இந்த மாதிரியான விஷயத்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என் மண்டையில் வச்சுக்க முடியாது. பிகாஸ் அது வந்து என்னால். ஸோ இன்னும் நாங்கள் வந்து நயன்தாரா மேமோட போஸ்டர் பார்த்துருக்கோம். அவங்களுக்கான நீங்கள் மேக்கப்போட நாங்கள் இன்னும் பார்க்கல. ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், எப்போ அதை பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஸ்னேகா மேம் சொன்னேன் இல்லைங்களா, லைக் மேக்கப் வந்து அவ்வளோ அழகாக போட்டுப்பாங்க, அவங்களுக்கு போட தெரியும், பட் ஐ மேக்கப்புக்காக என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஐ மேக்கப்பில் தான் தூக்கி சாப்பிட்டவங்களே. லைக் அவங்களோட அந்த ஸ்மோக்கி ஐஸோ முன்னாடி இல்லாமல் தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது